கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட இயேசு வழி சுவிசேஷ ஊழியங்கள் சார்பாக ஜீசஸ் த வே காஸ்பல் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்க்கையை மாற்றும் தேவனுடைய 2 நிமிடங்களுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளோட சங்கீதம் 118 8ஆம் அதிகாரம் இப்படியா சொல்லுகிற சங்கீதம் 118 8 மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் இயேசுவின் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இதை பார்க்கிற ஆண்டோட பிள்ளைகளுக்கு சரி, ஆண்டு அறியாத பிள்ளைகளுக்கு சரி, நீ எவ்வளோ மனுஷன் நம்பி 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 அது பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம், ஊழிய காரியமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, உங்களை நம்பி 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 நான் ஏமாந்து போய் நொந்து போய் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறோன்னு உன்னை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, இனி வருகிற நாட்களில், இனி வருகிற நேரங்களில், இனி வருகிற மாதங்களில், இனி வருகிற வருடங்களில் தயவு செஞ்சு நீ ஆசையில் சுவாசமுள்ள எந்த மனுஷன் நம்பாத, எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் வானத்தையும் பூமி படிச்ச ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீ என்ன நம்பு, நான் உன்னை கைவிடாதவர், உன்னை கலங்க வைக்காதவர். அப்படி உனக்கு கண்ணே கலங்கி நீர் வடிகிற சூழ்நிலை, கஷ்டமான சுச்சுவேஷன், எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் அந்த இக்கட்டான சுச்சுவேஷன்லேருந்து நான் உனக்கு நம்பத்தக்கதான உனக்கு ஒரு கண்மலையாக இருப்பேன், நான் உனக்கு எல்லா சூழ்நிலை உன்னை பாதுகாக்கிற கேடகமாக கோட்டையமாக இருப்பேன். நீ இந்த உலகத்தில் நம்பணும்னா, சார்ந்து வாழணும்னா, வானத்தையும் பூமி படிச்ச ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரை சார்ந்து வாழும்போது தான். ஏன் சொல்கிறேன்னா, நான் நம்புகிற மனுஷன், நான் நம்புகிற மனுஷி, நான் நம்புகிற தாய் தகப்பு, நான் நம்புகிற சகோதர சகோதரிலாம் எல்லா காலகட்டத்தில் கொஞ்ச நாள் தான் என்னோட பிரயாணம் பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் தான் என் கஷ்டத்துக்கு உதவி செய்யுங்க. நான் கஷ்டம் பிரச்சனை போராட்டம் நான் எதனா ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எப்போ வந்து அவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சு ஆலோசனை சொல்லுவேன் தவிர நிரந்தரமாக உதவி செய்ய, நிரந்தரமாக சப்போர்ட் பண்ண, நிரந்தரமாக என் கூட வர ஒருவராலையும் கூடாது. அப்போ நிரந்தரமே இல்லாத நான் நம்பி நான் கஷ்டப்படுறத விட எல்லா வேலையிலும் எனக்கு நிரந்தரமாக இருக்கிறவர், என் தாயின் கருவில் என் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து என்னை கண்மணி போல பாதுகாக்கிற ஆண்டு நான் நம்பும் பொழுது நான் நினைப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் அதிகமாக செய்து என்னை வாழ வைப்பார். அதனால எந்த மனுஷனை நம்பாதீங்க, மனுஷனை நம்பாதீங்க, வானத்தையும் படிச்ச ஆண்டு நம்புங்க, உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வாராக. ஆமென்.